வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 9 நாள் 28 ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 12 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். சட்டமும் இளைய சமுதாயமும் சென்னையில் ஒரு நாள் பயிற்சி. நல்லூர் வட்டம் லட்சிய சமுதாயத்தின் 61வது துறையான சட்டம் துறையின் ஒரு நாள் பயிற்சி சட்டமும் இளைய சமுதாயமும் என்ற தலைப்பில் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை சென்னை கல்பக விருக்ஷா கலாம் பாசறை கல்வி மையத்தில் நடைபெற்றது. வழக்கறிஞர் கணேசன் இந்த ஒரு நாள் நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருந்தார். 3 வழக்கறிஞர்கள், 2 சட்டக்கல்லூரி மாணவர்கள் உட்பட 45 பேர் கலந்து கொண்டனர். நல்லூர் வட்டம் நாட்டு வணக்க பாடலுடன் தொடங்கிய நிகழ்வில் வழக்கறிஞர் கணேசன் அனைவரையும் வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து அனைவரும் தங்களை அறிமுகம் செய்து கொண்டனர். இந்த ஒரு நாள் முழு நிகழ்வினை கலாம் ஜோதி கல்லூரி மாணவர்கள் துறையின் மாநில பொறுப்பாளர் பிரணீத் ஆகாஷ் வழி நடத்தினார். சென்னை மண்டல பொறுப்பாளர் நாகராஜன், நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன், மண்டலங்களின் ஒருங்கிணைப்பாளர் கௌதம், நல்லூர் வட்டம் பாலு அவர்கள் இந்திய நாட்டின் பெருமை, இந்திய நாட்டின் அடிமை காலம், விடுதலை போர், அதன் விளைவாக சுதந்திரம், சுதந்திரத்திற்கு பிறகு இந்த நாடு எப்படி இருந்திருக்க வேண்டும், ஆனால் இன்று எப்படி இருக்கிறது, எது ஒன்றினை செய்தால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைப்பதோடு அனைத்து துறைகளும் நாம் விரும்பும் முழுமைத்தன்மையுடன் முன்னேற முடியும் என்று கலந்துரையாடல் செய்தார். அடுத்ததாக நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் லட்சிய பாராளுமன்றம் நிகழ்வினை வழிநடத்தினார். அதில் வேட்பாளர் தேர்வு தொடங்கி வேட்பாளர் பிரச்சாரம், வாக்களிப்பு, தேர்தல் முடிவு, அறிவிப்பு, சபாநாயகர், முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர் தேர்வு, அடுத்து சட்டமன்றம், கேள்வி நேரம், தீர்மானம் கொண்டு வந்து விவாதித்தல், தீர்மானம் நிறைவேற்றல் என சுவாரஸ்யமாக முத்துகிருஷ்ணன் வழிநடத்தினார். இன்று இந்த லட்சிய சட்டமன்றத்தில் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உதய் அவர்களுக்கு இன்று பிறந்த நாளை முன்னிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. அடுத்த நிகழ்வு, லட்சிய சமுதாயத்திற்கு தேவை 1% மக்கள். அந்த 1% மக்கள் எத்தன்மை வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது பற்றி நல்லூர் வட்டம் மண்டலங்களின் ஒருங்கிணைப்பாளர் கௌதம் கலந்துரையாடல் செய்தார். அடுத்து சென்னை நகரின் நிலை பற்றி ஆய்வு செய்யப்பட்டதில் நீர்நிலை பாதுகாப்பு பற்றி வாழ்வியல் கள பொறுப்பாளர் கோவர்தன், குப்பை மேலாண்மை பற்றி கலாம் ஜோதி மாணவி பூர்விகா, மக்கள் அறம் சார்ந்த வாழ்க்கைக்கு பழக்கமாவது ஒன்றுதான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்று உறுதிபட கூறினார். சட்ட விழிப்புணர்வு பற்றி வழக்கறிஞர் கணேஷ், சென்னை போக்குவரத்து பற்றி மாவட்ட மாணவர் கள பொறுப்பாளர் சாமுண்டீஸ்வரி ஆகியோர் விளக்கினர். சென்னை மண்டல பொறுப்பாளர் நாகராஜன் சென்னையில் வாரந்தோறும் சந்திப்பதின் அவசியம் பற்றி கூறினார். நல்லூர் வட்டம் பாலு தமது நிறைவுரையில் அறம் சார்ந்த வாழ்க்கை என்பது நல்லூர் வட்டம் லட்சிய சமுதாயத்தின் இரத்த ஓட்டம் போன்றது. 100 துறைகளில் இணைந்து செயல்படுவதே அத்தகைய துடிப்புமிக்க இரத்த ஓட்டமாக நல்லூர் வட்டம் பார்ப்பதோடு நல்லூர் வட்டத்தில் அனைவரும் ஒரு குடும்பமாக வாழ்ந்து வருகிறார்கள் என்றார். வழக்கறிஞர் கணேஷ் அவர்களின் மகிழ்ச்சி உரைக்கு பிறகு சட்டமும் இளைய சமுதாயமும் ஒரு நாள் பயிற்சி முகாம் நிறைவுற்றதாக நல்லூர் வட்டம் சென்னை மண்டல பொறுப்பாளர் நாகராஜன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. கடவூர் கிராம மாணவர்களுக்கு சமூக அறிவினையும் சமூக பொறுப்பினையும் பழக்கும் 2 நாள் முகாம் மதுரை செசியில். மதுரை செசி பயிற்சி மையத்தில் அந்நிறுவனம் அம்மையத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள குழந்தைகளுக்கு நற்பண்புகளையும் கல்வியில் ஆர்வத்தையும் சமூகம் சார்ந்த புரிதலையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் கடவூர் கிராம குழந்தைகளை செசி பயிற்சி மையத்தில் ஒருங்கிணைத்துள்ளனர். அவர்களுக்கு 2 நாட்களும் பயிற்சியினை அளிக்க அத்தொண்டு நிறுவனம் கேட்டுக்கொண்டதன் பேரில் கலாம் ஜோதி மாணவர்கள் சென்னையிலிருந்து பாபாஷி, மதுரையிலிருந்து கீர்த்திகா, திண்டுக்கல்லிலிருந்து யாழினி நலன்குமார் ஆகியோர் பொறுப்பினை ஏற்று பயிற்சி அளித்தனர். இதுவரை இல்லாத அனுபவங்கள் அம்மாணவர்களுக்கு ஒரே நாளில் கிடைத்து மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்தனர்.
மூலமாக அறிமுகத்தினை யாழினி நலன்குமார் ஆகியோர் கூச்சல், குழப்பம், தெளிவு, விளையாட்டு மூலம் வழி நடத்தினர். அதன் பிறகு மாணவர்கள் கல்வியில் முதன்மை அடைவது பற்றி ஆழமான கலந்துரையாடலை நடத்தினார் இளைஞர் கள மாநில பொறுப்பாளர் பாபாஷி. நலன்குமார் நடத்திய பின்னோட்டத்தில் மாணவர்கள், முதலில் நாங்கள் பேசுவதற்கு மிகவும் தயங்கினோம், ஆனால் இந்த உரையாடலுக்கு பிறகு நாங்கள் அனைவரும் பேசிவிட்டோம் என்று உற்சாகத்துடன் கூறினர். அத்துடன் மாணவர்கள் இந்த 2 நாள் முகாம் சிறப்பாக நடைபெற தாங்களே முன்வந்து பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டனர். சுற்றுச்சூழல் தன்யா, நேர காப்பாளர் ராகுல் பிரசன்னா, பொருட்கள் பட்டியல் சின்னக்கால் மற்றும் ராவண்யா, உணவு கதிரவன், வருகை பட்டியல் அனன்யா, நிகழ்விடம் மனோதர்ஷன் மற்றும் பவுன்ராஜ், ஒட்டுமொத்த பொறுப்பாளராக முத்து மற்றும் அழகு மீனா. இதனை கலாம்ஜோதி மாணவி கீர்த்திகா வழி நடத்தினார். லட்சிய பாராளுமன்றம் பற்றி யாழினி, சட்டமன்றம் பற்றி இம்முகாமின் ஒருங்கிணைப்பாளர் சௌந்தர்யா அவர்களும், கிராம சபை பற்றி நலன்குமார் ஆகியோர் பயிற்றுவித்தனர். இவை அனைத்தும் முகாமின் ஒரு நாள் அனுபவம் என்று பாபாஷி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். நரிக்குறவர் இன பெண்ணின் கல்வி ஆர்வம். கரூர் மாவட்டம் திருக்காம்புலியூர் நரிக்குறவர் இன பெண் துர்கா. இவர் 10ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்று மாடல் ஸ்கூலில் இடம் கிடைத்தும் அவர்கள் சமுதாய வழக்கப்படி பெண்கள் வெளியில் தனியாக தங்கக்கூடாது என்பதனால் பள்ளி படிப்பு நின்று போன நிலையில் கற்ற கல்வி பிறர்க்கு பயன்படட்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் தமது சமூக குழந்தைகளுக்கு மாலை நேரத்தில் வகுப்பெடுத்து வருகிறார் செல்வி துர்கா. இவருக்கு தலைமை ஆசிரியை கலா, ஆசிரியர் மனோகரன் ஆகியோர் ஊக்கமளித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. திருப்பூர் மாவட்டத்திலும் தொடங்கியது நல்லூர் வட்டத்தின் நேரடி வார கூடுதல். வைய தலைமைக்குள் தலைமைத்துவ பயிற்சி முகாமில் பயிற்சி பெற்ற திருப்பூர் இயற்கை மணிகண்டன் அவர்கள், நற்சமுதாயம் உருவாக வேண்டுமானால் 100 துறைகள் மாவட்டத்தில் வலுப்பெற வேண்டும். அப்படி வலுப்பெற சமூக உணர்வுள்ளவர்களை ஒருங்கிணைத்து தங்களை மேம்படுத்திக் கொள்வது, திட்டமிடுவது, அனுபவம் பகிர்ந்து கொள்வது, பிறரை நன்கு புரிந்து கொள்வது ஆகிய அனைத்துமே வாராந்திர சந்திப்பு மூலம் நிறைவேறி வருவதால் அதனை தொடர்வது என்று முடிவு செய்து ஜூலை 9 சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு திருப்பூர் மாவட்டம் இயற்கை மணிகண்டன் அவர்களது அலுவலகத்தில் நேரடி வார கூடுதலை தொடங்கினார். கோவை மண்டல பொறுப்பாளர் ஆடிட்டர் கார்த்திக் இதில் கலந்து கொண்டு நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகளை விளக்கினார். சென்னையிலிருந்து நல்லூர் வட்டம் பாலு இணைய வழியாக தொடர்பு கொண்டு அவர்களை அறிமுகம் செய்து கொண்டு இத்தகைய முயற்சிக்கு பாராட்டு தெரிவித்ததாக ஆடிட்டர் கார்த்திக் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.